எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நான் உங்களுக்கு ஒரு நரிய பத்தின கதைய சொல்லப் போறேன். இது சாதாரண நரி இல்ல, ஒரு செம புத்திசாலி நரி. எந்த அளவுக்கு புத்திசாலினா, தானே போய் வம்புல மாட்டிட்டு அப்புறம் தன்னோட மூளையை யூஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிக்கிற அளவுக்கு. ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். வாங்க கதையா ஆரம்பிக்கலாம். முன்னொரு காலத்துல நீலமா பொன்னிறத்துல புற்கள் வளர்ந்திருக்கிற, சூரியன் கருணையே இல்லாம சுட்டெரிக்கிற ஒரு நிலத்துல ஒரு நரி வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த குறிப்பிட்ட நரிக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது எல்லா நரிகளுக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான். ஆனா இதுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் தூக்கலாமே இருந்துச்சு. அதுக்கு எப்பவுமே பயங்கர பசி. காலையில சூரியன் உதிக்கிறதுல இருந்து சாயங்காலம் மறையிற வரைக்கும் அதோட வயிறு கடமுடான்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும். அது சாப்பாட்டை பத்தியே தான் கனவு காணும், சாப்பாட்டை பத்தியே தான் யோசிக்கும். முழிச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்த வேளை சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும்னு திட்டம் போடுறதுலயே தான் அதோட நேரம் எல்லாம் போச்சு. ஆனா அந்த நாட்கள்ல சாப்பாடு ரொம்பவே தட்டுப்பாடா இருந்துச்சு. பல வாரங்களா மழையே இல்ல. அதனால அது வழக்கமா வேட்டையாடுற சின்ன சின்ன மிருகங்கள்லாம் ஒண்ணு செப்பு போச்சு, இல்லனா வேற ஏதாவது பசுமையான இடங்களை தேடி போயிருச்சு. இந்த நரியோட தூசி படிஞ்ச பொன்னிற முடிக்கு வழியா அதோட விலா எலும்புகள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதோட கண்கள்ல பசியில வாடுற மிருகங்களுக்கு இருக்கிற அந்த கூர்மையான விரக்தியான பார்வை வந்துருச்சு. நான் கண்டிப்பா சாப்பாடு கண்டுபிடிச்சே ஆவணும் அப்படின்னு ஒரு நாள் காலையில அது தனக்குத்தானே சொல்லிக்கிச்சு. இல்லன்னா நான் நிச்சயமா செத்து போயிருவேன். அதனால அது அந்த புல்வெளியில தன்னோட மூக்கத் தரையில வச்சு மோப்பம் பிடிச்சுக்கிட்டே ஏதாவது இறைக்கான வாசம் வருதான்னு தேடி புறப்பட்டுச்சு. அந்த பகல் நேரத்து வெயில்ல அது நடந்துகிட்டே இருந்துச்சு. சூரியன் உச்சிக்கு வந்து அதோட பாதங்கள்லாம் வலிக்க ஆரம்பிச்சு, அதோட நாக்கு காஞ்சு போன தோள்பட்ட மாதிரி வாயிலிருந்து வெளியே தொங்குற வரைக்கும் நடந்துச்சு. அந்த நேரத்துல தான் அது அந்த சத்தத்தை கேட்டுச்சு. டும் 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 ஒரு சத்தம். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு வித்தியாசமான ஆழமான இடி மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நரியோட காதுகள் அப்படியே குத்திட்டு நின்னுச்சு. அதோட கண்கள் அகலமா விரிஞ்சிச்சு. அதோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. அது பயத்தினால இல்ல, சரி கொஞ்சம் பயமும் இருந்துச்சுதான். ஆனா அதை விட ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அதோட அனுபவத்துல பெரிய சத்தம்னா பொதுவா ஏதோ பெரிய உருவம்னு அர்த்தம். பெரிய உருவம்னா பொதுவா ஏகப்பட்ட கறி, நிறைய கறி, பல நாட்களுக்கு அதோட பசியை ஆற்றுற அளவுக்கு போதுமான கறி. எது இந்த சத்தத்தை உருவாக்குதோ அது நிச்சயமா ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்னு நரி சொல்லிக்கிச்சு. அதோட வாயில எச்சல் ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதை மட்டும் நான் பிடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன ஒரு ராஜ விருந்து. அந்த உயரமான புற்களுக்கு நடுவுல அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து அது பதுங்கி போச்சு. அதோட வயிறு தரையோட உரசிச்சு. அதோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசைநார்களும் விரைப்பா தயாரா இருந்துச்சு. சத்தம் அதிகமா கேட்டுச்சு. அது பக்கத்துல வந்துருச்சு. இந்த சத்தத்தை உருவாக்குறது அந்த அடுத்த குன்றுக்கு அப்புறம்தான் இருந்துச்சு. நரியோட இதயம் வேகமா துடிச்சுது. அது மெதுவா அந்த குன்றின் மேல ஏறுச்சு. குன்றின் உச்சியை அடைஞ்சு கீழே பார்த்தப்போ அது அதை பார்த்துச்சு. ஒரு முரசு, வெறும் ஒரு முரசு, ஒரு பெரிய இராணுவ முரசு மைதானத்தோட நடுவுல தனியா இருந்துச்சு. சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த வழியா போன இராணுவ படை அதை அங்கே விட்டுட்டு போயிருந்துச்சு. காத்து அடிக்கும்போதெல்லாம் குச்சிகள் அந்த முரச அடிச்சிச்சு. டும் டும் டும். நரி கொஞ்ச நேரம் அதை முறைச்சு பார்த்துச்சு. அப்புறம் அது உட்காந்து சிரிச்சிச்சு. அது ஒரு கசப்பான சிரிப்பு. ஒரு முரசுதான். இவ்வளவு நம்பிக்கையெல்லாம் வெறும் முரசுக்கா? அது திரும்பி போக ஆரம்பிச்சு. ஆனா அது நின்னுச்சு. திரும்பி பார்த்துச்சு. அது முரசின் தோலை கவனிச்சிச்சு. அது ஒரு தடிமனான மிருகத்தோல். தோலை மெல்லலாம், தோலை சாப்பிடலாம். எதுவுமே இல்லாததுக்கு இது பரவாயில்லை. அது மெதுவா ஓடி முரச சுற்றி பார்த்துச்சு. பாதுகாப்பானதுன்னு உறுதி பண்ணுச்சு. அப்புறம் முன்னாடி பாய்ந்து தோல்ல பற்களை பதிச்சுச்சு. அந்த முரசு கிழிஞ்சது. பழைய தோல் பலவீனமா இருந்துச்சு. திடீர்னு நரியோட காலடியில ஏதோ உருண்டு விழுந்துச்சு. தானியம். அந்த முரசுக்குள்ள முழுசா தானியம் இருந்துச்சு. அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள். நரி அத ஆச்சரியமா பார்த்துச்சு. அது இந்த முறை சந்தோஷமா சிரிச்சுச்சு. அடடா, அது உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. பல வாரங்களுக்கு அப்புறம் முதல் முறையா அதோட வயிறு நிறையிற வரைக்கும் சாப்பிட்டுச்சு.
அப்புறம் மரத்தடியில படுத்துக்கிட்டுச்சு. ஒரு பெரிய சத்தத்தை பார்த்து நான் பயந்துட்டனே. அது வெறும் முரசுதான். ஏமாற்றமா தெரிஞ்சது ஒரு பரிசா மாறிடுச்சு. இதுல ஒரு பாடம் இருக்கு. பார்க்கறது எல்லாமே உண்மை இல்ல. சத்தத்தை கேட்டு பயப்படாதீங்க. எப்பவும் கொஞ்சம் ஆழமா பாருங்க. பெரிய பொக்கிஷங்கள்லாம் எதிர்பார்க்காத இடங்கள்ல தான் இருக்கும்.